ஓம் வாராகி அன்னையை போற்றி. வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, அரிசி பானையில் இந்த ஒரு பொருளை நம்ம வச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் பண தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம இருக்கலாம். அது என்னங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே செல்வ செழிப்போடு வாழணுங்கிற ஆசை இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுமே தன்னோட சம்பாதிக்கிற பணத்துலேருந்து சேமித்து வச்சுக்கணும், எப்பொழுதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் எவ்வளோதான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் அது நம்மளால் அந்த பணத்தை நம்மளால் சேமிக்க முடியாது. தேவையில்லாத வீண் விரயம் ஆகிடும், தேவையில்லாத செலவுகள் வந்துடும். சேமிச்சுட்டு வரக்கூடிய பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஏதாவது ஒரு வீண் செலவுகள் ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் கரைஞ்சி போயிடும். அப்போ நம்ம மனசு அவ்வளோ கஷ்டப்படும். இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் அப்படின்னாக்கா, தெய்வத்தோட அருள் நமக்கு இருக்கணும். நம்ம குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம வீட்டில் செல்வ செழிப்போட ஆரோக்கியமாக வாழ முடியும். எப்பொழுதுமே நம்ம குலதெய்வத்தை கும்பிடாமல் வேறு எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் அதில் பலன் நிச்சயமாக இருக்காது. அதனால் எப்பொழுதும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு படையல் போட்டுட்டு அபிஷேகத்துக்கு பண்ணிவிட்டு வந்துடுங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நம்மளுடைய குலம் குல வழிபாடு நம்ம பண்ணோம்னா நம்ம குலம் தழைக்கும். நம்மளோட சந்ததிகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக சௌபாக்கியங்களோட வாழ்வாங்க. இப்படி நம்ம குலதெய்வம் குலதெய்வத்திட்ட நம்ம வேண்டிய வரங்களை பெற்று நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் எடுத்து வந்திருக்கேன். இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்குமே குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் நிச்சயம் போய் உங்கள் படையில் போடணும். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகும்பொழுது 9 ரூபாய், 1 ரூபாய் நாணயம் 9 எடுத்துக்கோங்க. அதை மஞ்சள் நிற துணியில் போட்டு கட்டி எடுத்துக்கோங்க. இந்த முடிச்சை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களோட கோயில் கொடிமரம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அந்த முடிச்சை வச்சு மனசார வேண்டிக்கோங்க. திரும்பி வரும்போது அந்த முடிச்சை எடுத்துகிட்டு வாங்க. அந்த முடிச்சை பூஜை அறையில் வச்சு அதுக்கு விளக்கேற்றி அதுக்கு தீபதூபம்லாம் காட்டி நீங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 9 ரூபாய் 1 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா, அதில் 3 மட்டும் எடுத்து பச்சரிசி டப்பாவில் போட்டுருங்க. எந்த அரிசி வேணாலும், உங்கள் வீட்டில் சாப்பாடு அரிசி இருக்கு இல்லையா, அதில் எந்த அரிசியில் வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. திரும்ப 5 நாணயங்களை எடுத்து பருப்பு டப்பா இருக்கு இல்லையா, அதில் புதைச்சி வச்சுடுங்க. மீதி இருக்கும் ஒரு நாணயத்தை மட்டும் எடுத்து அந்த மஞ்சள் நிற துணியிலே கட்டி பணம் வைக்கிற இடத்துல இல்லை நகை வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. இதை நீங்கள் வைக்கும்பொழுது உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. இந்த காசு உங்கள் வீட்டில் இருக்கும் செல்வ வளங்கள் தானியங்களை உயர்த்திக்கிட்டே போகும். நிச்சயமாக இது நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது குலதெய்வம் உங்கள் வீடு தேடி அமரும். இந்த குலதெய்வ வழிபாட்டை முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் கேட்டது அனைத்துமே நிறைவேற்றி வைக்கிறதில்ல. உங்கள் குலதெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வமும் நிறைவேற்றாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் குலதெய்வம் நிறைவேற்றும். இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் தனதானியங்களுக்கு பஞ்சமே இருக்காது. செல்வ செழிப்போடு நீங்கள் வாழலாம்.